அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரமே நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ வந்து நம்ம முதல் நாள் பிறை 1ல் இருக்கோம், நோன்பு வச்சுருக்கிறோம். பெரிய பள்ளிவாசலில் பண்டாரி அக்பர் மாமாவை தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பிறை 1 பெரிய பள்ளிவாசலில் பார்த்திங்கன்னா கஞ்சியை வந்து இன்றைக்கி நமக்கு தயார் செய்கிறது பார்த்திங்கன்னா அருமை மாமா அக்பர் பண்டாரி மாமா தான் இன்றைக்கி வந்து கஞ்சி காய்ச்சிட்டு இருக்காப்புல. அப்படியே போயிட்டு கஞ்சி காய்ச்சிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே போயிருந்தான். நேற்று சகர் முடிச்சுட்டு ஃபஜர் முடிச்சுட்டு படுத்தது கொஞ்சம் லேட்டானதுனால காலையிலே எந்திரிச்சு போயிட்டு ஆரம்பத்துலேருந்தே அந்த வீடியோ வந்து எடுத்து போட முடியல. என்ன கேட்டால் நான் போகும்போதெல்லாம் கஞ்சி ஆல்ரெடி ஒரு வேலை முடிஞ்சிருச்சு. இன்ஷால்லா நம்ம வந்து இதுக்கு அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்து சாயங்காலம் 4 மணிக்கு கஞ்சி வழங்குற வீடியோ, அதை நம்ம அதில் பார்க்கலாம். டைம் 4 ஆச்சுன்னு சொல்லிவிட்டு டிஃபன் பாக்ஸை எடுத்துக்கிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கஞ்சி வாங்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி பெரிய பள்ளியாசா வந்தாச்சு. நோன்பு வச்சிருக்கிறதுல என்னமோ தெரியல, வெயில் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குமா தெரிஞ்சு சரின்னு கஞ்சி ஊற்றுற இடத்துக்கு அப்படியே போய் பார்த்தா கூட்டம் கொஞ்சம் நார்மலாக தான் இருந்துச்சு. யார் கஞ்சி ஊற்றுறா அப்படின்னு போய் பார்க்கும்போது குளோட்டர் ஆஜா கஞ்சி ஊற்றிட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாமா சஹாப்தீனும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கஞ்சி ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாப்புல. எப்போதும் சீக்கிரம் வர ஆள் அன்சாரி. அதுக்கப்புறம் அவரும் வந்து கஞ்சி ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிட்டாப்புல. அவரும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நிறைய பேருக்கு கஞ்சி ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரியாக போகிறதுக்குள்ளே சீக்கிரம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நானும் வாங்கி டிஃபன் பாக்ஸை மூடிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருஷம் ரமலான் மாதத்துக்கான அந்த நோன்பு கஞ்சி நல்லதுமாக வழங்கப்பட்டுச்சு. அதை வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம். இன்ஷால்லா துஆ செய்யுங்க.